பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 9-10 வசனங்கள். நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாய் இராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தின் என்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்போது சொல்லுகிறார், எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவங்களிலே நாங்கள் என்ன நிச்சயித்திருந்தோம் என்றால் மரணம் வரும் என்று நிச்சயித்திருந்தோம். பவுல் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் நிருபங்களிலே ஆங்காங்கே சொல்லியிருப்பதை பார்க்க முடியும். அப்போஸ்தல நடபடிகளிலும் அந்த காரியங்கள் எழுதப்பட்டிருப்பதை பார்க்க முடியும். ஒரு விசை அந்தியோகியாவிலே பவுல் சாகத்தக்கதாய் அவன் மேலே ஒரு பட்டணத்தார் வந்து கல்லெறிந்தது சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் செத்து போனான் என்று நினைத்து அவனை பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் போட்டார்கள். அதிலே கர்த்தர் காப்பாற்றினார். இன்னொரு விசை கப்பலிலே பயணிக்கும் போது ஒரு பெரிய காற்று அடிக்கிறது. கொடுங்காற்று அடித்து பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முற்றிலும் அற்றுப்போன தருணம் உண்டானது. அதிலும் தப்புவிக்கப்பட்டார். அங்கே இருந்து தப்புவிக்கப்பட்டு மெலித்தா என்கிற தீவுக்கு போகிறார்கள். அங்கே பவுலுடைய கையிலே ஒரு விரியன் பாம்பு கடித்து தொங்குகிறது. எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த பவுல் மரித்து விடுவான் என்று. ஆனால் பவுல் சாகவில்லை. பவுல் இங்கே சொல்லுகிறார், எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவங்களை பார்க்கும்போது மரணம் வரும் என்று நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தின் என்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னமும் தப்புவிப்பார். ஏன் தப்புவிக்கப்பட்டார்? ஏன் தப்புவித்தார்? பவுலே சொல்லுகிறார், அந்த காற்று அடிக்கும் போது அங்கே கூட இருந்த அனைவரும் சாப்பிடாம இருக்கிறாங்க. பவுல் எழுந்து நின்று சொல்லுகிறார், கப்பர் சேதமே அல்லாமல் உயிர் சேதம் ஏற்படாது. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமாகிய கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி எனக்கு சொல்லியிருக்கிறார், நீ ராயனுக்கு முன்பாக சாட்சியாய் நிற்க வேண்டும். இது ஏற்கனவே பவுலுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, பல மரண கண்ணிகளுக்கு நாம் நீங்களாகி தப்புவிக்கப்பட்டதற்கான காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையிலே இன்னும் நிறைவேற வேண்டிய கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. இப்படிப்பட்ட போராட்டங்கள், பிரதிகூலமான சூழ்நிலைகள், எதிர்காற்றுகள் அடிக்கும்போது அவ்வளோதான், எல்லாம் முடிந்து விட்டது, இனி எனக்கு வாழ்க்கை இல்லை என்று எண்ணாதிருங்கள். நீங்கள் வார்த்தை உடையவர்களானால் அந்த வார்த்தை உங்களுக்குள் இருக்கும் வரைக்கும் உங்களை எதுவும் சேதப்படுத்தாது. கர்த்தர் விட மாட்டார். எல்லாம் இழந்த போதிலும் யோபு என்ன சொன்னார் தெரியுமா? எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் உடைய வார்த்தையை நான் காத்து கொண்டேன். நாம் வாக்குத்தத்தம் உடையவர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. கர்த்தரால் தப்புவிக்கப்பட்டு இந்த புதிய நாளை கிருபையாய் கண்டு இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு உள்ளமே, ஏன் நீங்கள் தப்புவிக்கப்பட்டீர்கள் தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் இன்னும் நிறைவேற வேண்டிய வார்த்தை இருக்கிறது. கர்த்தரை மகிமைப்படுத்தி முன் செல்லுங்கள். உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தையை அறிக்கை செய்து சுதந்திரியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, நாங்களும் பல நேரத்தில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவங்களிலே மரணம் வரும் என்று நிச்சயித்திருந்தோம். நீர் எங்களை தப்புவித்தீர், இப்பொழுதும் தப்புவிக்கிறீர், இன்னமும் தப்புவிப்பீர் என்று நாங்கள் நம்பிக்கையாக இருக்கிறோம். வார்த்தை தந்த நீர் உண்மை உள்ளவர். உடைய வார்த்தையின்படி எங்கள் வாழ்க்கையிலே ஆக கடவது. அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.